தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்துள்ளார்கள். பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவோர் பாஜகவின் கொள்கை பரப்பு அணி போல் செயல்படுகிறார்கள். சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என திருமாவளவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை மீண்டும் தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரியிருக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அம்மா உணவகங்களை மேம்படுத்த ரூபாய் 21 கோடி நிதி ஒதுக்கியதாக அறிவித்தது திமுக அரசு. அப்படி மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை வார்க்க 2 ஆண்டுகளாக முயற்சிப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது. வன்னியர்களுக்கு அதிகம் துரோகம் செய்தது மு.க. ஸ்டாலின் என அன்புமணி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். முல்லைப் பெரியாறு அணை குறித்த அச்ச உணர்வு காமிக்ஸ் கதைகளில் வருவதை போல் உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோடீஸ்வரர்களின் கடன் தள்ளுபடியை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் மோடியின் முன் வைப்பதாக தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உரையாற்றுகிறார். சீனாவில் பள்ளி மாணவர்களுக்கு தினமும் 2 மணி நேரம் உடற்கல்வி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சீனா டீப்சிக் என்ற புதிய AI தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளது. இது அமெரிக்காவுக்கான எச்சரிக்கை மணி என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை இந்திய வீராங்கனை கொங்குடி த்ரிஷா சதம் விளாசினார். இதன் மூலம் ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பையில் சதம் விளாசிய முதல் வீராங்கனை என்ற சாதனையை பதிவு செய்துள்ளார். ரஞ்சி டிராபி கிரிக்கெட்டில் டெல்லி அணிக்காக விராட் கோலி களம் இறங்கவுள்ளார். இவர் கேப்டன் பதவியை ஏற்க மறுத்துள்ளார். இதனால் பத்தோனி தலைமையில் களம் இறங்குகிறார். இதற்காக தீவிர வலப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்.